வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற வேலை வாய்ப்பு என்னன்னா ஆர்ஆர்பில வந்திருக்க என்டிபிசி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு வேகன்சியா கொடுத்துருக்காங்க. ஒன்று கிராஜுவேட் வேகன்சி சொல்லியிருக்காங்க, இன்னொன்று நான் கிராஜுவேட் வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேட் டிஃபரன்ஸ் வரும். அதாவது அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் நான் கிராஜுவேட் ஓப்பன் ஆகும். கிராஜுவேட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8113 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரைனிங் மேனேஜர், அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 8113 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுவே நான் கிராஜுவேட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அண்டர் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21/9/2024 20/10/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா 3445 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வேறுபட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டோட வேகன்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில் இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது 14/9/2024 13/10/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களை அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா 16/10/2024 25/10/2024 உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட், இந்த மாதிரி வேகன்சி தான் உங்களுக்கு 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 36 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தான், எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். 36 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது கிராஜுவேட் முடித்தவங்க, அதாவது எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா 1736 வேகன்சியும், ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 994 வேகன்சியும், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 3144 வேகன்சியும், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1507 வேகன்சியும், சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு 732 வேகன்சி, டோட்டலாக 8113 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 18 36 வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யூஆர் இடபிள்யூஎஸ் இருந்ததுன்னா 2/1/1989 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே ஓபிசி நான் கிரீமி லேயர் பார்த்தீங்கன்னா 2/1/1986 அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா 2/1/1984 பிறந்தவங்க 84 மேலே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது தான். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ஃபைனல் இயர் பண்ணீங்கன்னா அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 500 ரூபாவும், இதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் பேஸ்டு தான் அவங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் டியூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 90 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷின்ஸும், மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஷின்ஸும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30 கொஷின்ஸும், டோட்டலாக 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் 1.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 2 மணி நேரம் டைம், அதாவது உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். வேகன்சி டீட்டெயில், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி எப்போ அப்ளை பண்ணணும் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதோட சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதோட ப்ரீஃப்லி எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சிலபஸ் பற்றி உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.